நமஸ்காரம். நமஸ்காரம். இன்னைக்கு வந்து நம்ம இன்னொரு கெட்டிமேளம் வீடியோ பார்க்க போறோம். இது வரைக்கும் 4 கெட்டிமேளம் வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு 5வது வீடியோ. ஸோ இந்த வாரத்துல வந்து நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம், முதல்ல வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டுருக்கோம். சண்டே இந்த தடவைல இருந்து சாட்டர்டே ஒன்று சண்டே ஒன்று முடிஞ்ச அளவுக்கு. நாங்க வந்து தெரியும் யூடியூப் ஜெயங்கர் கிச்சன் யூடியூப் சேனல்ல ஏதோ நான் சமையல் அப்படி போட்டுட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்து மாமாவோட பேசி பொண்ணு பையன் இருக்கான்னு போது சரி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலாம்னு பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க்ல மாமாவுக்கு வந்து ஃப்ரீயே இல்லை. ஒரு நாளைக்கு 30-35 கால்ஸ் வருது. ஃபுல் பிஸி ஆயிட்டேன். அது வந்து என்னன்னா கல்யாணம் ஆறுது, ஓரளவுக்கு ரொம்ப ஆறுது. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுது பதிஞ்சதுல. ஏன்னா வந்து எதனால அப்படி ஆறுது அப்படின்னா, நான் ஏற்கனவே குரூப்ல போட்டிருந்தேன். 3 விதமான அப்ரோச் நம்ம கிட்ட. ஒன்று வந்து வாட்ஸ்அப் குரூப், 2வது வந்து வெப்சைட், 3வது வந்து இந்த நம்மளுடைய சேனல்ல வந்து இது வரும். ஸோ நிறைய சர்க்குலர் ஆகுது, நிறைய பேர் பார்க்கலாம். நம்ம கிட்ட பதிஞ்சவாளே பண்ணிடுறா, இல்லைன்னா வெளியே இருந்து பார்க்கறவா டீட்டெயில்ஸ் கேட்கறா, கேட்டுட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி சொல்றா. ஸோ வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மாமா ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து யூஎஸ்ஏ அலையன்சஸ்ல பார்ட் 2, பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் 2 இன்னைக்கு. அது ரொம்ப ரெக்வஸ்ட் வந்தது, அதனால பார்ட் 2 எடுத்துருக்கோம். யூஸ்வலா இல்லைன்னா முன்னாடி நாளைக்கு வந்து ஐயர் தான் எடுத்துருக்கேன். ஆமா, நாளைக்கு வந்து சண்டே வந்து ஐயர் அலையன்சஸ் அது போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரிஸ் நிறைய இனிமேல் வந்து அந்த வாரத்துல 2 நாள் இப்படி பண்ணிருக்கோம், பார்க்கலாம் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கேன், மாமா கொஸ்டின் கேட்கலாம்னு நினைச்சேன். என்னன்னா, நம்ம அந்த காலத்துல நம்ம வந்து கல்யாணம் அப்படின்னா வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்து பைசா இல்லாம இருக்கும், நகை நட்டு அப்படின்லாம் தோணும். எப்படி பண்ண போறோமோன்னு எல்லா அம்மா அப்பாவுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக மேஜர் கிரைட்டீரியாவாக இருந்தது. அதை இது பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா பைசா இருக்கு, எல்லாரும் என்ன படிச்சிருக்கா, எல்லாரும் நல்லா இருக்கா. ஆனால் கல்யாணம் வந்து சட்டுன்னு ஆகவே மாட்டேங்குது. எக்கச்சக்க பேர் வந்து வயசு கடந்து போயிருக்கா, டெய்லி ஃபீல் பண்றா இருக்கா. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எதனால இப்படி ஆறுது? இப்படி எல்லாம் இருந்தும் கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 பேரும் பொம்பளை பஞ்சாலும் சரி ஆம்பளை பஞ்சாலும் சரி அப்படி நிறைய பேர் இருக்கா. அது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? இதனால உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, குறைஞ்சது 30 கால்ஸா தான் உங்களுக்கு வருது டெய்லி பேசுறீங்க நீங்க அவரோட. ஸோ நம்ம ஒப்பீனியனை பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். இப்போ வந்து அதான் நீ சொன்ன மாதிரி டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 கால்ஸ் எவ்ரிடே. நிறைய பேர் வந்து அவளுடைய எக்ஸ்பீரியன்சஸ் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசும்போது நான் நோட்டீஸ் பண்ண விஷயத்த நான் சொல்றேன். இது வந்து எல்லாருக்கும் இப்படிதான் அப்படின்னு கிடையாது, எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. நான் நோட்டீஸ் பண்ண விதத்து வரைக்கும் அவ சொன்ன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணணும், நம்மள்கிட்ட அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இப்போ வந்து கார்பரேட்ல வந்து மெயின் கோல்ஸ் ஒன்று வச்சிருப்பா, சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு ஒன்று வச்சிருப்போம். நம்ம கோல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் மெயினா. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேணும். இது பண்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு வளர்த்துக்கணும். இப்ப கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோல். அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து இருந்தது. மெயினா வந்து பண பிரச்சனை இருக்கும், பணம் தான் இல்லாம இருக்கும். இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். படிப்புன்னு வச்சுக்கேன், பொண்ணுகள் வந்து நல்லா படிச்சிடறா, நல்லா வேலைக்கு வந்துடுறா, சம்பளமும் ஜாஸ்தியா இருக்கு. நிறைய இதுல பார்க்கும்போது பசங்களோட பொண்ணுங்களுக்கு சேலரி ஜாஸ்தியா இருக்கு, அவளுடைய போஸ்ட் நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு. ஸோ அவளும் அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் என்ன எதிர்பார்க்கிறா அப்படின்னா, வர்ற பையன் வந்து இதை விட ஜாஸ்தி படிச்சிருக்கணும், இதை விட ஜாஸ்தி சம்பளம் ஆகும். இப்ப இவ வந்து எம்இ படிச்சிருக்கானா அவன் எம்எஸ் படிச்சுக்கணும், இவ வந்து பிடெக் படிச்சிருக்கான் அவன் எம்டெக் படிக்கணும், இவன் வந்து அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வந்து எப்படின்னா, கல்யாணம் தானே பண்ண போறோம், நம்ம காலேஜா கட்ட போறோம். வந்து யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சிருந்தா போதும், நல்லா சம்பாதிச்சிருந்தா போதும். யாராவது ஒருத்தர், 2 பேர் யாராவது ஒருத்தர் நல்லா படிச்சு நல்லா சம்பாதிச்சவங்க தான் போறேனே. ஏன் 2 பேருமே நல்லா படிச்சுக்கணும், 2 பேருமே நல்லா சம்பாதிக்கணும்? என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம் அது இல்லையே, கல்யாணத்தோட லட்சியம் அது இல்லையே. இப்ப பேஷன் அப்படிங்கிற அது வேற. எனக்கு வந்து நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பெரிய கார்பரேட்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய பேஷனா இருக்கா, அது வேற. கல்யாணம்னு வரும்போது இந்த விஷயமே வேற. கல்யாணம் அப்படிங்கிறது வந்து இது சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. கல்யாணங்கிறது வந்து அனுசரிச்சு போறது, எல்லாரையும் அரவணைச்சு போறது,
அப்படிங்கிற ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து படிப்பு, வேலை, சம்பளம் அதை சம்பந்தப்பட்ட விஷயம். அது இல்லாம இதை பண்ண முடியாது. ஆனா அது பிரைமரி கிடையாது, செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், அந்த ஃபேமிலியோட வேல்யூஸ் அதை பார்க்கணும். ஸ்மார்த்தான்னு வச்சுக்கோ, ஸ்மார்த் அவளுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், ஆத்து இது நடைமுறை இருக்கும், அது வேணும். அது மாதிரி ஐயங்கார் அப்படின்னா அவளுக்கு ஒரு இது, ரெட்டி, செட்டியார், முதலியார் அப்படின்னா அவள் அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதை வந்து இது பண்ணிக்கணும். சைட்ல இது இல்ல ரெண்டாம் பட்சம் இந்த வேலை ஓரளவுக்கு பார்க்கலாம், வந்து தப்பு கிடையாது. நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது சுத்தமா படிக்காத ஒருத்தரை வந்து பாக்குறதுங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இல்லாதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரணமா படிப்புல பிசினஸ்ல, சாதாரணமா படிப்புல அர்ச்சகரா இருக்கவா, கோயில்ல இருக்கவா, சாதாரணமா படிப்பு, சாதாரண வேலை, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நின்றுடுது. அவங்களுக்கு வந்து கல்யாணம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நின்றுடுது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட நான் பேசி நிற்கும் போது என்னன்னா, ஒரு 2-3 விசிட் ஆயிடுச்சு ஒருத்தருக்கு. அவன் நம்ம வாத்துக்கு வந்திருக்கா, இவன் வாத்துக்கு போய் பார்த்துருக்கா. ஸோ இங்க ஒரு 1 மணி நேரம், அங்க ஒரு 1 மணி நேரம் வச்சுக்கோ. ஸோ டோட்டலா ஒரு 2 ஹவர்ஸ்ல அவளோட ஃபீட்பேக் என்னன்னா, சரியா ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டேங்கிறா வாக்குல. நாங்க வந்து எதாவதுனாலும் வந்து பிரைஸ் பண்ணுவோம், ஓப்பனா பிரைஸ் பண்ணுவோம். பையனோ பொண்ணோ ஏதாவது ஒண்ணு பண்ணான்னா பிரைஸ் பண்ணுவோம், அக்னாலேஜ் பண்ணுவோம், பர்த்டேக்கு விஷ் பண்ணுவோம். இது எங்காவது பழக்கம். இதெல்லாம் அங்க இல்ல. அதாவது ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கிறா. இதுதான் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு மாதிரியே அவளும் பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அவ வந்து ஓப்பனா பேசி நடக்காம போய் அதுல வந்து விரக்தியாகி சரி நடக்கிறது நடக்கட்டும், பெருமாள் செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்ம இதை வந்து பெருசாவே எடுத்துக்க கூடாது இல்லையா? இது வந்து கல்யாணம் ஒரு பெரிய விஷயம். அது அப்ப போய் நம்ம இதை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த இடத்துல விட்டு கொடுக்கணும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணணும். நல்ல ஃபேமிலி, நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, அது மட்டும் தான் பார்க்கணும். நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருப்பா அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. இப்படி இந்த மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணான், அவன் இன்னொருத்தர் வந்து ஃபோன் பண்ணி அவன் வந்து பாம்பேல இருக்கான். எனக்கு தெரியும் அவள் ஃபோன் பண்ணியிருந்தா, ஆனால் நான் அவளை வந்து என்கொயர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4-5 பேர்கிட்ட சொன்னேன். அவள் வந்து அவளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னான். ஸோ இது வந்து நான் வந்து அவளுக்கு ரிப்ளை பண்ணது வந்து, நம்ம அவகிட்ட நேரடியாக பேசணும், அவளை நம்ம மாற்றுக்கு வர சொல்லணும், நம்ம மாற்றுக்கு போகணும். இது வந்து ஒரு தடவை 2 தடவை நடக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 10-15 தடவை கூட நடக்கலாம். நேரடியா நம்ம பேசிக்கிற மாதிரி 3வது மனுஷால்கிட்ட சொல்றது இல்ல, இதுக்குன்னு ஒரு ஏஜென்சில இருப்பான், அவள்கிட்ட வந்து என்கொயர் பண்றது, அவ வேலை பார்க்குற இடத்துல என்கொயர் பண்றது, அவ ஆத்து பக்கத்துல என்கொயர் பண்றது, எங்க போறா வரா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அப்படி பண்ண முடியாது. இது வந்து கார்பரேட்ல வந்து பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு, பிஜிவி, அந்த மாதிரி கிடையாது. இல்ல நம்ம நேரடியா பார்க்கலாம், பேசலாம். ஒரு 2-3 விசிட் கூட ஆத்தோட அம்மா அப்பா கூட சேர்த்து, பசங்களை மட்டும் இல்ல, அம்மா சேர்த்தே பார்க்கலாம். நம்மளுக்கு பிடிச்சிருந்ததா பண்ணிக்க போறோம், இல்லைன்னா விட்டுறோம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம எங்க தொலைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த நேரடி கம்யூனிகேஷன்ல விட்டுட்டோம். இப்போ டெக்னாலஜில என்ன ஆகுதுன்னா, அந்த வேர்ல்டு வந்து இந்த குளோபுங்கிறது அப்படியே சுருங்கிட்டு, இந்த என்டையர் வேர்ல்டுங்கிறது சுருங்கிட்டு, ஆனா மனுஷன் வந்து விலகிட்டான். இப்போ ஒரு 1 இயருக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து கண்டினியூஸா லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், டிவி, மொபைல், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா, எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மெஷின் கூடயே பேசி டைப் பண்ணி இதுலயே இருந்து மனுஷா கிட்ட பார்க்கும்போது பக்கத்தாத்துக்காராலே வந்து இப்ப வந்து ஏலியன்ஸ் ஆயிட்டான். சில பேருக்கு அம்மா அப்பாவே ஏலியன்ஸ் இருக்காங்க. அம்மா அப்பா ஏலியன்ஸ், வேற கிரக வாசிகள் வாழலாம், வேற்று கிரக வாசிகள் வாழலாம். அவ வரும்போது அவ பழக்க வழக்கம், பேச்சு முறைகள் அவளுக்கு ஒத்து வரல. அவளோட பேச்சு முறைகள் அதெல்லாம் ஒத்து வரல, டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய மனுஷா கிட்ட நமக்கு இந்த ஹியூமன் கான்டாக்ட் போயிடுது இல்லையா, எல்லாமே மெஷின், எல்லாமே மெசேஜ், எல்லாமே கால்ஸ், அந்த மாதிரி போயிடுச்சு.
இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போயிடுது இல்லையா. ஸோ மனுஷாக்கிட்ட இருக்கிற இது வந்து நம்மளால எடுத்துக்க முடியல. ஸோ இதுதான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். வந்து நம்ம கல்யாணம் அப்படிங்கிறது வந்து 2 ஃபேமிலி இல்லையா. ஸோ நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஃபோன் பண்றா. அது பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ், நீங்க பிலீவ் பண்றதோ இல்லையா, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வயசு வந்து 40, 45, 50 வரைக்கும் கூட இருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா 25 வயசுல டைவர்ஸ் ஆனவன் இருக்கா, பையன் பொண்ணு. கல்யாணம் பண்ணி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணது, கல்யாணம் பண்ணி அவ ஹனிமூனுக்கு ரிட்டர்ன் வரும்போது நேர பொண்ணு வந்து அம்மாத்துக்கு போயிடுறான், இல்ல பையன் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுது, அதோட க்ளோஸ் ஆயிடுது. 1 மாசத்துல 2 மாசத்துல டைவர்ஸ் பண்ணது நிறைய கால்ஸ் நிறைய வருது. இதுக்கு காரணம் என்ன? ஓப்பனா ஒரு வேற மேஜரா ரீசன் இருந்தது அப்படின்னா அது வேற. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குதான் செய்யும். நம்ம வந்து பொண்ணுகளோ பையனோ அம்மா அப்பா கிட்டேயே வச்சுக்கணும், அவ கூடவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் அப்படின்னா அவ விட்டுறணும், அவள் நேர விட்டுறணும், அவளா ஸ்விம் பண்ணணும், அவளா வரணும். நம்ம கூட இருந்து தப்பா வழியில போகாம இருக்காளான்னு கண்காணிக்கிறது வேலைதான். நம்ம டெய்லி நம்ம வந்து அவ என்ன பண்றா அப்படின்னு நம்மளுடைய இதை வந்து திணிக்க கூடாது. அவ ஓன் டெசிஷன்ல விட்டுறணும். அவன் 20 வயசு 25 வயசு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து அவளுக்கு தெரியாதா, நம்ம போய் அதுல தலையிடக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம வந்து தள்ளி இருக்கோமோ அவ்வளவுக்கு அவளுக்கு நல்லது. நம்மளுடைய இதையே வந்து நம்ம போய் திணிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அவ 2 பேருக்கு கண்டிப்பா பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப கரெக்ட். ஏன்னா பேச்சுவார்த்தையிலே நீ சொல்ல மாதிரி பேசுறதே வந்து நம்மள மாதிரி அவ பேசல அப்படின்னும் போது அவ மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து அப்படியே விட்டுறா. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பேட் ஒப்பீனியன் வந்துருது. எத்தனை பேருக்கு நமக்கே தெரிஞ்சு நம்ம வந்து எத்தனையோ பேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 50-100 அலையன்சஸ் கொடுத்துருக்கோம். ஆனா அது வந்து எதுவுமே வந்து நடக்கல. அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாக் இருக்கு இல்லையா, அந்த டாக்லயே வந்து இவ எப்படி பேசுறா, எங்களுக்கு சரியா வருமானு தெரியல. சில பேர் வந்து போன் வந்து எடுக்க மாட்டேங்கிறா. அது ஒண்ணு பெரிய என்னால அப்படி பண்றான்னு தெரியல. அவளுக்கு அவ ஏதோ பிரச்சனை இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கட்டசி நம்ம போன் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜா கூப்பிட்டு கேட்கணும்ன்றது கூட முந்தா நாள் ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாரு, பாக்குறது கூட மாட்டேங்கிறாரு. முந்தா நாள் போன் பண்ணியிருந்தார், எனக்கு வந்து பெங்களூர்ல இருக்காவா, பெங்களூர்ல மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து வேற கால்ஸே வரக்கூடாது அப்படிங்கிறார். வந்து பெங்களூர்ல இருக்கிற இது மட்டும்தான். இப்ப நம்ம வந்து வெப்சைட்லயோ இல்ல மெசேஜ்லயோ நம்ம சொல்லலாம் பெங்களூர் பையனோ பெங்களூர் பொண்ணோ தான் பாக்குறோம் அப்படின்னு. ஆனா பெங்களூர் கால்ஸ் மட்டும்தான் வரணும், வேற எங்கேயும் கால்ஸ் வரக்கூடாது அப்படின்னு நம்ம எப்படி போட முடியும்? அதுல இது பண்ணணும், ரொம்ப ரூட் ஆயிடும். அது அப்படி போடக்கூடாது. நம்ம மெசேஜ்ல வச்சுக்கலாம். நம்ம மெசேஜ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஸியா இருக்கேன், எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ், ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஒன்று போட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் போட்டு வைக்கலாமா? இப்போ அதனாலதான் நம்ம வந்து இந்த வெப்சைட்ல பண்ணும்போது அந்த ஒரு 1000 rupees அப்படின்றது வருது. என்னன்னா சும்மா அப்படி பதிவு பண்ணிட்டு பேசாம இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா அப்படியும் அப்படி பண்ணி கூட ஒரு 2-3 பேர் இருக்கா. என்னன்னா போன் பண்ண ரெஸ்பாண்டே இல்ல அப்படின்னு சொல்ல மெசேஜ் போட்டு வைக்கலாம். எதிர்பார்ப்பு என்ன பண்ணலாம், கூப்பிட்டாலும் அந்த பேசுறது இல்லை அப்படிங்கும் போது அவளுக்கு அவ மேல ஒரு பேட் ஒப்பீனியன் வந்துருது. அதுக்கப்புறம் அது நிஜமாவே அலையன்ஸ் ஒத்து வர அலையன்ஸ் ஆனா கூட அது அப்படியே விட்டு நின்று போயிட்டு இருக்கு. நம்ம பேசுறதுலயும் நம்ம பழகுற விதத்துலயும் நம்ம போய் அவளை பார்த்து பேசுறது மாதிரி வராது. ஏன்னா அந்த காலத்துல வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அத்தை மாமான்னு எல்லாரும் இருப்பா. சோ கைட் பண்றதுக்கு இப்போ ஒரு அம்மா அப்பா மட்டுமே டிசிஷன் எடுத்து பண்றதுனால அவளுக்கு பயங்கர பர்டனா தான் இருக்கு. அவளுக்கு ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. அவளுக்கு எப்படி செலக்ட் பண்ணி பொண்ணுக்கு பிடிக்கணும் பையனுக்கு பிடிக்கணும். அவளுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து கூட்டு குடும்பமா இல்லாதனால இது ஒரு பெரிய டிராபேக். நம்மளுக்கு வந்து யாருமே நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கைன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகளுக்கு ஒண்ணாது, அவளுக்குள்ளே ஒத்துமை இருந்தாங்களே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் சொன்னாலும் சித்தப்பா சொன்னாலா மாமா சொன்னாலான்றதா அது வந்து எப்படி சொல்லி அது நல்லா எடுத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அவளே செலக்ட் பண்ணும்போது அவளுக்கு நிறைய இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, செலக்ட் பண்ண முடியல. அதனால ரொம்ப இது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணி என்னன்னா காலகாலத்துல கல்யாணம் ஆன குழந்தைகளுக்கு அது மட்டும் நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுங்க. பெரும்பாலும் நிறைய நம்புங்க. இப்போ நம்மளுக்கு மீறி வந்து பெருமாள் செய்வா அப்படி நம்பிட்டு எல்லாட்டும் நிறைய பேசணும், நிறைய கம்யூனிகேட் பண்ணி
எப்படியாவது ஃபாஸ்டா முடிச்சா நல்லது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேசும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் புரிஞ்சுக்கணும், அவளும் புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுமோன்னு பயப்படுறதோ இல்லை ஆயிடுத்தேன்னு பயப்படுறதோ பண்ணக்கூடாது. தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். யாரும் வந்து யாரையும் ஹர்ட் பண்றதோ இல்லை ஏதோ கமெண்ட் பண்றதுக்கோ நாங்கள் இல்லை. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதான் நிறைய இந்த மாதிரி இந்த இது ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய இந்த சம்பந்தமா நிறைய கால்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணோம். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது நடந்துருக்கு, இது வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் யூஎஸ் ஏர்லைன்ஸஸ் பார்ட் 2 கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. தேங்க்யூ.